கராடி எருமை எல்லாம் நிறைய இருக்கு. நேரில் போய் முட்டிட்டேன்னா அப்படிதான் நம்ம பெரிய பையனு போய் சரிங்க இருட்டில் வந்து தானியில் அடிபட்டு கொண்டே இருக்கு. மகேஷா? என்னோட பேர் மாரிஸ். இது இன்னுமதி. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. ஓ சரிங்க. இறந்து 3 வருஷம் ஆகுது. ஓ வீட்டுக்காரர் இறந்தாருங்களா? அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அம்மாவும் பார்க்கணும் அப்பாவும் பார்க்கணும் உடம்பு சரியில்லை. இனி அம்மா வீட்டில் இருக்கேன். பசங்க மட்டும் அத்தைக்கு 3 உங்கள் குழந்தைங்க 4 இருக்குது. அங்கே போயிட்டு ஊட்டியில் படிக்கிறான். ஓ ஓகே. வேலைக்கு போயிட்டு தான் 4 பசங்களுக்கும் பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாவும் பார்த்துக்கிறேன். அவர் இறந்ததுனால திருப்பியும் வந்து உங்கள் சொந்த ஊருக்கே மாட்டீங்களா? சொந்த ஊருக்கு வந்து. ஓ சரி. அப்பா உடம்பு சரியில்லாமல் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரே ஆள் தான் வேலை செஞ்சு குடும்பத்தில் பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளங்க? 400. 400ரூவாங்களா? சரி. பெரிய இதை பெரிய பொண்ணுங்களா? இவங்க வந்து 12வது படிக்கிறாங்களா? நாளைக்கு ஹாஸ்டல் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். ஓ ஆனெல்லாம் இருக்குது, கராடி இருக்குது, இருக்குது, எல்லாமே வரும். அதில் பயந்து வேலைக்கு போயிட்டு வரும். நிறைய இருக்குது. சாயந்தரம் இங்கெல்லாம் வந்துடும். இங்கே வந்துருங்களா? இங்கே வந்துடும். ஆனெல்லாம் இந்த பக்கம்லாம் வந்துடும். பயந்து போயிட்டு வரும். ஓ இதை விட்டுங்களா? பார்க்கலாம் முன்னாடி. நாங்கள் ரொம்ப ஏழை. அதாங்கம்மா. இப்போ ஒரு மலை தெரியுது பாருங்கள். இந்த மலையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போக போகிறேன். இங்கே மலையிலேருந்து ஆப்போசிட்டில் தெரிகிற அந்த மலைக்கு போய் ஒரு கிராமத்தை பார்க்க போகிறேங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். கரிக்கூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் கொப்பையூர். கரிக்கூர் போகிற வழியில் இருக்கிறேன். நிறைய கிராமங்களை நான் பார்த்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இன்னொரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த வழியில் ஏற்கனவே வந்து போய் கொடகூர் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு நான் போய் விசிட் பண்ணி அங்கே வீடியோ எடுத்து வீடியோ பதிவும் பண்ணியிருக்கேங்க. இந்த வழியில் நிறைய மலை கிராமங்கள் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து கொப்பையூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போகிறேன். அங்கே இருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு மலை கிராமத்துக்கும் நான் போக போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த கிராமத்தோட பேர் அத்திரு மட்டம்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து அப்படியே இந்த லெஃப்டில் போகணும். இந்த வழியில் ஏன்னா ஏற்கனவே இந்த வழியெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து பழக்கமானதுனால இந்த கிராமத்துக்கு போகிற வழி வந்து யார்கிட்ட கேட்காம தெளிவாக நான் போயிட்டுருக்கேன்.
இந்த மாதிரியான கிராமங்கள் இருக்குது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஃபுல்லாகவே இந்த பக்கம் வந்து காஃபி தாங்க. டீயும் இருக்குது, சேம் டைம் வந்து காஃபிகளும் நிறையா இருக்குது. ரோடு இங்கே வந்து காங்கிரீட் ரோடு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து தார் ரோடு இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் ஆன தார் ரோடு. என்ன பைப்பா எப்போ பார்த்தா என்னமோ பெரிய பாம்பு மாதிரி தெரிஞ்சு. பாருங்க, கீழே ஒரு ஆறு போகுது. கீழே அந்த இடத்துல ஒரு ஆறு இருக்குது. அந்த இடத்துல கீழே ஒரு வழியும் இருக்குது. அந்த வழி எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு ஆறு போகுது. இந்த கரிக்கியூர் சுற்றி இருக்கிற மலை கிராமங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மலையோட சரிவில் தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் எந்த கிராமத்துலேருந்து பார்த்தாலும் பவானிசாகர் டேம் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுங்க. பாருங்கள், இங்கேயும் நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் காமிக்கிறேங்க. நல்லா இன்னும் எந்த இடத்துல வியூ வந்து நல்லா தெரியுதோ அங்கே வந்து இருந்து இந்த பவானிசாகர் டேமோட வியூ வந்து காமிக்கிறேங்க. மேக்ஸிமம் எல்லா கிராமத்தில் இருந்தும் பவானிசாகர் டேமை இங்கேருந்து நம்ம பார்க்க முடியுங்க. அதாவது இந்த கரிக்கியூர் போகிற வழியில் இருக்கிற மலை கிராமங்கள் போகிற வழியில் இருந்து பவானிசாகர் டேமோட வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. நான் இப்போ வந்து கீழே அந்த வழியில் தான் வந்தேன். கீழே ஒரு வழி தெரிய பாருங்கள், அந்த வழியில் தான் நான் வந்தேன். அந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மலையில் இருந்து கீழே இறங்கி இந்த வழியில் வந்து மறுபடியும் அந்த பக்கம் போய் இப்போ வந்து இங்கே இந்த வழியில் போயிட்டுருக்கேன். ரோடெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஜல்லிகளாக தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே மலையோட சரிவு. மலையோட சரிவுலேயும் வந்து காப்பிகள் இருக்குது. என்ன இந்த வழிக்கான ஒரு ஆளையும் பார்க்க முடியலைங்க. ஒரு கிராமம் இருக்குது, நல்லாவே தெரியுது. நான் சொன்னதுமே ஒரு அம்மா வராங்க. இந்த வழி தானே சொல்லி ஒரு டைமு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சளவுக்கு இந்த வழி தான் கொப்பையூர் போகிற வழி. இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, இது கொப்பையூர் போகிற வழிங்களா? எவ்வளோ தூரங்கம்மா ஊர்? பக்கத்துலங்களா? எத்தனை வீடு இருக்குமா இங்கே? 20 வீடு இருக்கு. நீங்கள் கொப்பையூர் தானா? கொப்பையூர் தாங்களா? ஆமாம், இஸ்டேட்டில் இருக்க சார். அங்கே தான் வீடு. சரிங்க. எல்லாம் படித்தாங்க, அது இதுன்ட்டு இஸ்டேட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு அங்கே. ஓ சரி சரி சரி. சரி சார். சரிம்மா சரிம்மா. பார்த்து அந்த ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்களா? சரிம்மா சரிம்மா. கரெக்டு தான். இதுதான் வந்து கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இந்த அம்மாவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட்டு, இன்னொரு சைடு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பயங்கரமான வழிகள். வழினா மலையோட சரிவு. மரங்கள்லாம் வந்து பெருசாக பயங்கரமாக இருக்குது. பெரிய பெரிய மரங்கள், கொஞ்சம் காப்பி செடிகள். கீழே வந்து பிளைனெல்லாம் சூப்பராக தெரியுது. சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இங்கே தெரியுது பாருங்கள். இங்கே நல்லாவே தெரியுது.
இங்கே வந்து ஓப்பன் பிளேஸு, 2 மரங்களோட கேப்பில் வந்து கீழே பிளைன்லாம் தெரியுது. கீழே பிளைனில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பவானிசாகர் டேமில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இந்த பக்கம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மலையோட சரிவு. மலையோட சரிவில் கீழே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. அதுக்கு அந்த பக்கம் வந்து பிளைனு. நல்ல ஒரு வியூ இது. ஓகே, முன்னாடி போகலாமா? ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமானா அதாவது டேமேஜ் ஆகிருக்கு. மழை பெஞ்சோன்னா இந்த ரோட்டில் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம். ஆனால் கீழே வந்து ஸ்லிப்பாக பார்த்துக்கணும். நல்லா கரெக்டாக வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா போகலாம். 2 வீலர் ஓகே, 4 வீலர்னால் இந்த லோக்கலில் வண்டி ஓட்டுறவங்க இந்த வழியை வந்து ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. பட்டு புதுசாக போகிறவங்களுக்கு கஷ்டம். கீழே சேரு, அது செமையாக இருக்குது. செமையில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் கீழே வந்து காப்பி செடி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கீழே அங்கே குறுமுளகு கொடியெல்லாம் தெரியுது, அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரில. எவ்வளோ தூரம்னு தெரில, அதாவது தோட்டங்கள் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. சரிங்கப்பா, ஆப்போசிட்டில் இருக்கிற மலை. இங்கேருந்து ஒரு வியூ தெரியும் போல இருக்குது. அப்படியே இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாமா? இங்கேருந்து செம்மையான ஒரு வியூ தெரியுது. இங்கேருந்து செம்மையான ஒரு வியூ தெரியுது. இதுக்கு கீழே ஆனால் ஒன்றும் இல்லை போல இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. இங்கே வந்து வியூ தெரியறதுக்காக இப்படி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. மலைகளோட வியூ பார்க்குறதுக்காக. ஆள் நடமாட்டமே இல்லை, கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது. ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. அங்கே ஒரு சில வீடுகள் தெரியுது. சரி போகலாம், ஏன்னா நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம். யாராவது கூட இருந்தால் தெரியாது, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். யாராவது கூட இருந்தால் தெரியாது, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து அதிகமாக நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே காமிக்கிறாங்க.
சில வீடுகள்லாம் தெரியுது. அநேகமாக நம்ம கிராமத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொப்பையூர். இங்கே கீழே வீடுகள் தெரியுது. மழை பெஞ்சனால ரோடெல்லாம் நிறைய இடத்துல சேராக இருக்குது. அந்த பக்கம் அப்புறமா அங்கே போனால் சில வீடுகள் இருக்கும். அம்மாவிட்ட கேட்கலாம். அம்மா இதான் கொப்பையூருங்களா? இதான் ஊருங்களாம்மா? இன்னும் கீழே இருக்குங்களா? இது கீழே இருக்குதா ஊருங்களா? கீழேங்களா? மேலே பாதி இருக்குங்களா? அங்கே கொஞ்சம் வீடு இருக்குங்களா? மட்டத்துலைங்களா? எத்தனை வீடு இருக்குமா இங்கே மொத்தமாக? ஆ 20ங்களா? சரி சரிங்க. மேலே 8 வீடு 7 வீடு இருக்குங்களா? மேலே வந்து 8 வீடோ 7 வீடோ இருக்குங்களா? சரி சரி சரிங்க. காரமடையிலேருந்து வர்றாங்க. இந்த கிராமமெல்லாம் பார்க்கலான்னு வந்தாங்க, சுற்றி பார்க்கலான்னு. ஆமாம், இந்த கிராமம்லாம் எப்படி இருக்குது, இங்கெல்லாம் வீடுகள் எப்படி இருக்குது, வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் வந்தாங்கம்மா. ஆமாம். உங்கள் பேருங்கம்மா? மசானிங்களா? சரி. உங்கள் வீடு கீழே இருக்குங்களா? புதுசாக கட்டுறாங்களா? கவர்மெண்ட் வீடுங்களா? ஓ சரி சரிங்க. இங்கே கவர்மெண்ட் வீடு புதுசாக ஆகுதுங்களா? எத்தனை வீடு ஆகுதுங்கம்மா? 13 வீடு ஆகுது. 13 வீடு ஆகுதுங்களா? கீழே இருக்கு அவங்க வீடு இங்கே இருக்கு ஆகுது. ஓ கீழே இருக்கவங்களுக்கு இங்கே மேலே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஆகுதுங்களா? மேலே இருக்கவங்க முன்னாடி கட்டிட்டாங்க. சரிங்க. நமக்கு தான் இப்போ இங்கே ஆகுது. ஓ சரி சரிங்க. உங்களுக்குலாம் பசங்களாம்மா? ஒரே பையன் தான். எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. சரி. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஊரில்? நம்ம இங்கே இருந்தாருந்தே இங்கே இருக்கு. ஓ இங்கே தானுங்களா? பிறந்தாருந்தே இங்கே தான். சரி சரி. இந்த கிராமம் எத்தனை வருஷமா இருக்குங்கம்மா? அது நிறைய வருஷம் இருக்குங்க, நமக்கு தெரியாது. தெரியாதுங்களா? நிறைய வருஷம் இருக்குங்களா? பாட்ட காலத்திலிருந்து இருக்குது. பாட்ட காலத்துலேருந்து இருக்கு. ஆமாம். பல தலைமுறைகளாக இருக்குது. பல தலைமுறை இருக்குது. சரி சரி சரிங்க. இங்கெல்லாம் வந்து ஊருக்குள்ளே யானை இந்த கரடியெல்லாம் இருக்குங்களா? ஐயோ, ஆனை கரடி எருமை எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருக்குங்களா? ஓ சரிங்க. எருமை கூட இங்கே நிற்கவே இல்லை, இல்லாட்டி இங்கெல்லாம் வருது 10 இங்கே வருங்களா? 10-20 ஆனா அப்படியே மேய்ஞ்சிட்டு வருது. ஓ சரி சரிங்க. பகல்லே அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்குங்க? ஆமாம். ஓ சரிங்க. ஆள் ஒரு பக்கத்தில் போனால் அது ஒரு பக்கத்தில் வருது. ஒன்றும் பண்ணாதுங்களா? பண்ணுது. நம்ம போய் அங்கே முட்டினா தான் பண்ணுது. நம்ம ஒன்றும் பண்ணலாம், அது ஒன்றும் பண்ணாது. அது ஒன்றும் பண்ணாது. சரி சரிங்க. நம்ம நேரில் போய் முட்டிட்டேன்னா அப்படிதான் நம்ம பெரிய பையன் ஒன்று போய் சரிங்க இருட்டில் வந்து யானையில் அடிபட்டுட்டேன். ஓ யானையிலுங்களா? உங்கள் பையங்களா? ஆமாம். எப்போங்கம்மா? அது 2 வருஷம் ஆகுது. ஓ வேற ஒரே ஒருத்தர் தான் இருக்கா. நம்ம கூட தான் அடிப்படை இறந்தாப்லிங்களா? ஆமாம். அப்படி கொன்னே இருக்கு. அப்படிங்களா? எப்படி ஆச்சுங்கம்மா? ராத்திரியில் போய் வந்திருக்குறாங்க வேலை செஞ்சுட்டு. சரிங்க. இந்த தடத்தில் பார்த்து அது பக்கத்தில் இருந்திருக்கு, தெரியாமல் வந்திருக்காங்க. ராத்திரிங்களா? ஆமாம். அப்படி ஐயா அது ஆகிடுச்சு. எத்தனை மணி இருக்குமா சுமார்? எத்தனை மணி இருக்குங்க? அதுவும் 10 மணிக்கெல்லாம் அப்படியே இருக்குது. இவன் கூட போன வாங்காமல் நமக்கு தான் சொல்லல. அப்படிங்களா? நம்ம ஐயோ காணோம் பகல் வெடிஞ்சு போய் பார்க்குற போது இப்படி ஆயிருக்குது நின்று சரி. அப்படி ஆயிடுச்சு. சரி சரி சரிங்க. ஒரு பையன் தான் இருக்குது, நமக்கு 2 பையன் தான். அப்படிங்களா? 2 பசங்களா? ஒரு பையன் இறந்தாப்ப ஏன் அடிச்சு இன்னொரு பையன் இருக்கா? அப்படிங்களா? சரி சரி. அந்த பையன் என்ன பண்ணுறாப்பிங்க? வேலை தோட்ட வேலைங்களா? சரி சரி சரி. உங்களுக்கெல்லாமா நீங்களே வேலையெல்லாம் தோட்டத்தில் ஏதாவது வேலையா? அங்கே வேலை இப்படி எங்கேயும் இல்லை. இதுதான் ஆடுதான். பிள்ளைகளை பார்த்துட்டு வீடு வேலை. இதான் ஆடுதான் உங்கள் பிள்ளைங்க? இதான் பிள்ளைங்க. சரி சரிங்க. சோறு போடு. இதான் சோறு போடுதுங்களா? ஆமாம். என்ன செய்யுது அப்படி இருக்குது. சரி சரிங்க.
யானைகளாம் பார்த்தா பகலெல்லாம் வருங்களாமா இங்கே? பகல்ல வராது, இருட்டானு வந்துடும். இருட்டானா வந்துருங்களா? இப்போவும் வருதுங்களா? இப்போ வருது, இப்போ இந்த பக்கம் இல்லை. அது எங்கேயோ அந்த மட்டுக்கல் இந்த அரைக்கூட அப்படியெல்லாம் போயிருக்குது. ஓ ஓ சரி. அது வந்தால் கூட்டமாக வருது, ஒரு வாரம் 2 வாரம் தங்குது, போயிரு. ஓ ஓ கடைசி எப்போ வந்துச்சுங்க? கடைசி எப்போ வந்துச்சுங்க? கடைசி ரொம்ப நாள் ஆயிருக்கு, 2-3 வாரம் ஆயிருக்கு. 2-3 வாரம் இருக்குங்களா? ஆமாம், வந்துட்டு போயிருக்குது, காணும். ஓ கரடி சிறுத்தை அதெல்லாம் அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்குங்களா? அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்குங்களா அப்படின்னா? எல்லாம் இருக்கு. ஓ ஓ கரடி சிறுத்தை என்ன ஜாதியெல்லாம் இருக்கு. இந்த பலாப்பழ சீசன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதில் தான் அதிகமாக. இப்போ சீசன் முடிஞ்சுங்களா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. போன சீசன்லாம் வந்துச்சுங்களா பலாப்பழ சீசனில்? ஆனவே வந்து நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு வாரம் இருந்துச்சு. இங்கே ஒரு வாரம் பகல்ல இருந்துச்சு. ஓ பகல்ல இருந்துச்சுங்களா? நம்ம அங்கே போகிறதுல அதுக்கே நம்ம தொந்தர் பண்ணுறது. அது எதுக்கு தொந்தர் பண்ணணும் விட்டுட்டோம். சரி சரிங்க. ஓ சரி சரிங்க. தொந்தர் பண்ணினா நம்ம தொந்தர் பண்ணிடு கண்டிப்பாக அப்படின்னு ஒன்றும் பேசுறது. ஓ நீங்கள் தொந்தரவு பண்ணலாம், தொந்தரவு பண்ணுறதில்ல. ஆமாம், நீங்கள் தொந்தரவு பண்ணா அது தொந்தரவு பண்ணு. நேரத்தில் போனால் வருதுதான். சரிங்க. நம்ம இதுன்னா வந்துடுது, நம்ம பேசாமல் இருந்தால் அது அப்படி போயிடும். ஓ ஓ சாப்பிட்டு போயிடும். சரி சரி. இந்த கரடி சிறுத்தை இல்லைம்மா அதெல்லாம் பகலில் வருங்களா? அதெல்லாம் வராது, பகலில் வராது, இருட்டானா வருது. சுற்றுது, நம்ம தான் பாதுகாப்போம். ஓ இப்போ வருதுங்கண்ணா? ஆமாம், இப்போ வருது தான், நம்ம பாதுகாப்போம். நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஓ சரிங்க. சுத்தமே வீட்டிலோட இருந்துட்டு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை இல்லை பார்த்தீங்கன்னா ஆடு அடிச்சிரு, கோழி அடிச்சிரு, நாய் அடிச்சுன்னு சொல்லுவாங்க. இருக்குதா, நம்ம பாதுகாப்பில் தான் நம்ம. ஓ ஓ இந்த ஊரில் அந்த மாதிரி நடந்துங்களா? நடந்துருங்களா? ஆமாம். ஓ நம்ம பாதுகாப்பாக பார்த்துட்டு ஒன்றும் செய்யாது. ஓ ஓ ஓ சரி சரி. ஊரை பார்க்குறேன்னு வந்திருக்கீங்க. ஆமாம், அதனால தான் சரி ஊரில் அப்படியே சும்மா சுற்றி பார்க்கலாம் வந்தாங்கம்மா. சரி, சுற்றி பாருங்க. ஊரில் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. காரமடை தாங்க. காரமடை தெரியுங்களா? தெரியுது. காரமடை எல்லாத்துக்குமே தெரியும். கோயம்புத்தூர் நம்ம அதெல்லாம் தெரியுது. சரி. காரமடையில் இங்கே பக்கத்தில் தெரியாதவங்களே யாருமே இல்லை. ஆமாம், நம்ம ஆளுக்கு അവിടെ பாதி பேர் இருக்காங்க. ஓ சரி 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 சரி. கோயம்புத்தூர்ல இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுக்கா இருக்காங்க கதை. சரி சரி. நம்ம தான் இங்கே இருக்கிறோம். ஓஹோ சரி, போய் பார்த்துட்டு. சரிம்மா, கீழே போய் பார்த்து வரேன். அங்கே போனால் 7-8 வீடு இருக்குங்களா? ஆமாம், இங்கே இருக்குது இந்த மட்டத்தில். சரி சரிங்க. பக்கத்தில் தானுங்களா? ஆமாம் சரிங்க. அந்த பக்கம். ஓ சரிங்க. வண்டியில் போகலாங்களா? வண்டியில் போயிடலாம். துருவா அங்கே போகுது, புது காடு பண்ணுறாங்க. ஓ ரெசிடேட்டில் புது காடு பண்ணுறாங்களா? அது போயிரு, இங்கே தான் இருக்குது. ஓ அங்கே என்ன பண்ணுறோமா, புது காடு பண்ணுறாங்களா? ஆமாம், எஸ்டேட்டு பண்ணுறாங்களா புதுசாக? புதுசாக பண்ணுறாங்க. ஓ இந்த ஃபாரஸ்ட் வந்து 14 கிழிஞ்சு க்ளீன் பண்ணி எஸ்டேட் பண்ணுறாங்களா? ஓ சரி சரி. அப்படி பண்ணுறாங்க. உங்கள் வீடு கீழே இருக்குங்களா? நம்ம வீடு கீழே இருக்கு. சரி சரி. சரிம்மா, அங்கே பார்த்து வரேங்கம்மா. சரி, பார்த்துட்டு. சரி. இங்கே வந்து கீழே ஒரு 15 வீடு, இங்கே ஒரு 7-8 வீடு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கடைசியில் இருக்க 7-8 வீடுகளை போய் பார்க்கலான்னு இப்போ போயிட்டுருக்கேன். இதுதான் வந்து கொப்பையூர் அப்படிங்கிற மலை கிராமம். வந்து இங்கே நிப்பாட்டிடலாமா? கடைசி வரைக்கும் போகலாமா? போகலாம். அம்மா இதான் கொப்பையூருங்களா? வரேங்க. ஹாய். இதோ கொப்பையூருங்களாம்மா? எத்தனை வீடு இருக்குமா இங்கே? 8 வீடுங்களா? காரமடையிலேருந்து வர்றாங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்கள் கிராமத்தில் போய் பார்க்கலாம் வந்தேன். ஹாய். பாய் சொல்லு. ஹாய். உங்கள் பேர் என்ன? சொல்லு. மகேஷ். மகேஷா? என்னோட பேர் மாரிஸ். மாரிஸ். என்ன படிக்கிறீங்க? இது இனுமதி. வினுமதியா? ஓகே. என்ன படிக்கிறீங்க?
பால்வாடியா? நீ பால்வாடியா? ஆ? இல்ல இவங்க பால்வாடி, நீங்கள் படிக்க ஸ்கூல் ஸ்கூல். எத்தனாவது படிக்கிறீங்க? ரெண்டாவது. ரெண்டாவதா? நீங்கள் மூணாவது. மூணாவது. எந்த ஸ்கூல்? பங்களா படிக்கையா? ஓகே. எப்படி போயிட்டு வர்றீங்க? அங்கே இருந்தேன். அங்கே இருந்துக்கலாங்கம்மா? ஹாஸ்டல்லம்மா? ஹாஸ்டலில் எங்கள் அத்தை கூட படிச்சு ஓ, அவங்க பார்த்துக்குறாங்க. அத்தைக்கு இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்களா? எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, ஓ சரிங்க. இறந்துட்டாரு 3 வருஷம் ஆகுது. ஓ, வீட்டுக்காரர் இறந்தாருங்களா? அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. ம். அம்மாவும் பார்க்கணும் அப்பாவும் பார்க்கணும் உடம்பு சரியில்லை அப்படின்னு அம்மா வீட்டில் இருக்கேன். பசங்க மட்டும் அத்தை கூட. மூணுங்க உங்கள் குழந்தைங்களா? 4 இருக்குது. அங்கே போயிட்டாவா ஊட்டியில் படிக்கிறான். ஓ, ஓகே. பெருசு வந்து பொண்ணுங்களா? ஆமாம், பொண்ணு வந்து +2 படிக்குதுங்களா? +2. இது 2வது, ம். இது 3வது பையன், 4வது பையன். ஓ, உங்கள் பேருங்கம்மா? லட்சுமி. லட்சுமிங்களா? உங்கள் வீடு எதுங்கம்மா? இதுதான். இதுதாங்களா? ஓகே. உங்களுக்குலாம் என்ன தொழில்மா? நான் வேலைக்கு போனால் தான். ம். என்ன வேலைங்கம்மா? இலை எடுக்கிறது தான். ம். வேலைக்கு போயிட்டு தான் 4 பசங்களுக்கும் ம். பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாவும் பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாவும் பார்த்துக்குறாங்க. அப்பா அம்மா இங்கே இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. ஓ, நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்த இந்த ஊருங்களா இல்லை இது? இல்லை, இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கொக்கோடு போனோம். ஓ சரிங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்தனால ஓ, நான் இங்கே வந்துட்டேன். ஓ, நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொக்கோடுங்களா? ஓகே. அவர் இறந்ததுனால திருப்பியும் வந்து உங்கள் சொந்த ஊருக்கே வந்துட்டீங்களா? சொந்த ஊருக்கு வந்து ஓ சரி அது சரி. பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஆ, அதனால பசங்க 2 பேர் மட்டும் அத்தை கூட இருக்காங்க. சரிங்க. 2 பேர் நான் படிக்க வச்சுட்டு இங்கே பால்வாடிக்கு நான் அங்கே அம்மா அழைச்சிட்டு போயிடுவேன். ம். ம். அப்பா உடம்பு சரியில்லாமல் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா? ஓ சரி சரிங்க. ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு. ஓ ஓ. நான் ஒரே ஆள் தான் வேலை செஞ்சு ஆ. குடும்பத்தில் பார்த்துருக்கேன். ஓ, டெய்லி எஸ்டேட் வேலைக்கு போகிறீங்களாம்மா? எஸ்டேட் வேலைக்கு ஓ, எங்கே போகிறீங்கம்மா? இங்கே எஸ்டேட் தான் இங்கே தாங்களா? மட்டும் தான். அத்தியூர் மாட்டேங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளங்க? 400. 400ரூவாங்களா? எத்தனை மணிக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் காலையில் 8 மணிக்கு போயிடுவோம். ம். அப்போ காலையில் சாயந்தரம் 5:30 வந்துடுவேன். ஓஹோ. இதே நடந்து போகிறதுங்களா இல்லை வண்டி தாங்களா? இது பக்கம் தான் எஸ்டேட். இங்கே முன்னாடியே இந்த பிரிவு இது திரும்ப பார்த்தீங்களா அங்கேங்களா? ஆமாம், அங்கே தான். ஓ சரி சரிங்க. சரி சரிங்க. வேறு இந்த ஊரில் வந்து இந்த இடத்துல வந்து 7-8 வீடு இருக்குங்கம்மா? 7-8 வீடு இருக்குங்களா? கீழூர் இங்கேருந்து கீழே இந்த பக்கம் போனால் அந்த சம்மந்தி மட்டத்துக்கு கீழே போனால் அங்கேயும் வீடு. அங்கேயும் வீடு இருக்குங்க. மொத்தமாக இந்த ஊருக்கு மட்டும் எத்தனை வீடுமா? அது தெரியல சார், நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கேன். ஞாபகம் இல்லை. அம்மாவுக்கு ஞாபகம். ஓ சரி சரிங்க. நான் வந்து வேலைக்கு போகிறனால அங்கேருந்து ஓ. இப்போ புதுசாக வீடு இந்த பக்கம் கட்டுறாங்க. கீழே வந்து ம். மழை வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு இப்போ இடம் கொடுத்துருக்காங்க. அங்கே வீடு கட்டிட்டு எங்கேம்மா அந்த கீழே இருக்கிறதுல அந்த வீடு எல்லாமே இப்போ வந்து இங்கே இப்போ கட்டுறாங்களா? மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓ புது வீடு கட்டுறாங்க. ஓகே ஓகே. அங்கே வந்து கீழே சரிவில் இருக்கனால மழையில் பெஞ்சனா வந்து அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லி இப்போ இங்கே வீடு மாற்றி கொடுக்குறாங்களா? ஓ சரி. பெரிய இதை பெரிய பொண்ணுங்களா? இவங்க தான் வந்து 12வது படிக்கிறாங்களா? நாளைக்கு ஹாஸ்டல் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். ஓ ஓ. ஊட்டி. ஊட்டியில்? ஓ சரி. ஏந்திரி. இங்கே எப்படிங்கம்மா இந்த யானை கரடி எல்லாம் இருக்குது, கரடி இருக்குது, இருக்குங்களா? இருக்குது, எல்லாமே வரும். ஓ அதில் பயந்து தான் வேலைக்கு போயிட்டு ஓ வரும். ஓ. இந்த போகும்போது வழியிலலாம் பார்த்துருக்கீங்களா? இருக்குங்களா? இருக்குது, இருக்குங்களா? நிறைய இருக்குது. சாயந்தரம் இங்கெல்லாம் வந்துடும். இங்கே வந்துருங்களா? இங்கே வந்துடும். ஆனைலாம் இந்த பக்கம்லாம் வந்துடும். பயந்து போயிட்டு வரும். ஓ ஓ ஓ. இங்கே ஊரில் ஏதாவது இந்த மாதிரி யானை வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், அந்த இடத்துல ஒரு ஆள் அடிச்சிருச்சு. சரிங்க. ஓ எப்போங்க? 2 வருஷம் இருக்கு. ஓ 2 வருஷம் இருக்கு. ஓ வேறு இங்கெல்லாம் வந்து கரடி சிறுத்தை அந்த மாதிரிலாமா? இருக்குங்க. எல்லாம் வருங்களா? வரும். இந்த ஆடுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிடுச்சு. அதெல்லாம் இப்போ வரதில்லை. ஓ. இப்போ நான் இருக்கிறனால தான் கொஞ்சம் சுற்றி போதுறதுனால அப்படி. ம். இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தானாம்மா? ஃபாரஸ்ட் இல்லை, எஸ்டேட் தான். எஸ்டேட் தானா? இது கீழே எஸ்டேட் தாங்களா? இது சொந்த தோட்டம், இது கீழே. அதுக்கு அந்த பக்கம், இதுக்கு கீழே எஸ்டேட் தான். ஓ ஓ ஓ. ஃபுல்லாகவே அப்படின்னா சுற்றி ஃபுல்லாகவே எஸ்டேட் தான்? எஸ்டேட் தான். ஓகே. எஸ்டேட்டுக்கு அந்த பக்கம் கீழே சரிவில் தான் ஃபாரஸ்ட்டுங்களா? ஓ சரி சரி. இதை விட்டுட்டுங்களா? பார்க்கலாம் முன்னாடிங்கம்மா. நாங்கள் ரொம்ப ஏழை. அதுதான் அதாங்கம்மா. ஏதோ பண்ணிட்டு கேரட் இருக்கு. வணக்கங்கய்யா. காரமடையிலேருந்து வர்றாங்க. அம்மா வணக்கம்மா. காரமடையிலேருந்து வர்றேன். காரமடை தெரியுங்களா? காரமடை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த ரங்கநாதர் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காரமடையிலேருந்து வர்றாங்கம்மா. இந்த கிராமத்தில் சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. நிறைய கிராமத்தை போய் சுற்றி பார்த்துருக்கேன். உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தாங்க. சரி, இதான் உங்கள் வீடுங்களாம்மா? சரி சரி. இது உங்கள் பொண்ணுங்களா? உங்கள் அப்பா அம்மாங்களாம்மா? ஓ சரி.
அப்பாவுக்கு தான் உடம்பு முடியலைங்களா? இல்லை எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மா? நாங்கள் இங்கே பாட்டிப்பேட்டை காலத்தில் இருந்துட்டு. ஓ, பாட்டிப்பேட்டை காலத்துலேருந்து இருக்கீங்க. இது கவர்மெண்ட் வீடுங்களாம்மா? கவர்மெண்ட் வீடுங்க. எப்போ கட்டினதுங்க? 15-16 கட்டினோம். 15-16 2015 2016 கட்டினதுங்களா? ஓ சரிங்க. இப்போ ஏதாவது வீடெல்லாம் புதுசாக ஆகுதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கும் ஆகுதுங்களா இல்லை ஏதாவதுங்களா? ஓ ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இல்லை, ஓ இல்லாதவங்களுக்கு ஆகுதுங்களா? கீழே குழியில் இருக்காங்க. ஓ சரி சரிங்க. கல் வருது, மண் வருது, மழை பெஞ்சா. சரிங்க. ஒரு வீட்டுக்கெல்லாம் கல் போய் நின்றுச்சு. சரிங்க. அதனால இப்போ கவர்மெண்ட்டில் மேலே கட்டிக்கிட்டு. சரி சரி சரிங்க. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா ராமன். ராமங்களா? உங்கள் பேருங்கம்மா? லட்சுமி. லட்சுமிங்களா? ராமன் லட்சுமிங்களா? சரி சரிங்க. இதுதான் மொத்தம் 7 வீடுங்களாம்மா? இதுதான் மொத்தம் 7 வீடுங்களா? சரி சரிங்க. இது எந்த சேனல்? அம்மா காரமடை ஜெய்ஸ் ட்ரிப்புங்க. ஜெய்ஸுங்கிறது என்னோட பேர் வந்து ஜெயராஜுங்க. JAIS ஜெய்ஸ்ன்னு வீட்டில் செல்லமாக கூப்பிடுவாங்க. ஜெய்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. காரமடையும் கொடுத்தேன், ஜெய்ஸ் ட்ரிப்புன்னு கொடுத்தீங்கன்னா இது சேனலில் வருங்க. சரி வரேங்கய்யா. வரேங்கம்மா. சரி வரேங்கம்மா.